என் அன்பு பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்தவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்காக உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அப்பன் யார் என்று உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அல்லவா? இனியும் உனக்கு நிரூபித்து காட்டவில்லை என்றால் என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மனவேதனையில் இருந்து விடுவாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அப்பனே, நினக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றார்களே, நீயும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே. இன்றாவது எனக்கு ஒரு தீர்வினை கொடுப்பாயா? என்னை காயப்படுத்தியவர்களுக்கு என்றாவது ஒரு கஷ்டம் கொடுத்திருப்பாயா? சரியான தண்டனை கொடுத்திருப்பாயா? அதன் பிறகாவது என்னுடைய மனதை நீ சாந்தப்படுத்துவாயா என்று பிள்ளையே, நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? நீ வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உன் பார்வையில் இருக்கின்ற அர்த்தத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். கெடுதலை செய்கின்றார்களே, அவர்களே அங்கு நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா? எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நல்லபடியாக வாழ தவிர்த்து நிற்கிறேன். என் வாழ்க்கையில் என்னதான் செய்து விடலாம் என்று நீ நினைக்கின்றாய் அப்பனே என்று என் பிள்ளையே நீ கேட்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நிச்சயமாக உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை பற்றியதாகத்தான் இருக்கிறது. அதிலும் உன்னுடைய அக்கறை முதன்மையாகத்தான் இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் உன் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதுமே உன்னோடு உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை பேசும் பொழுது நான் நெருங்கி வந்து உனக்கான கஷ்டங்களை தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் நீ ஏமாந்து போய் இருக்கின்றாய் அல்லவா? எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பியதுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருப்பதற்கு நீ இந்த மனிதர்களை சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் பாதி அளவு காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்க மாட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போலதான் எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, யாரெல்லாம் உனக்கு சோதனைகள் கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்களோ அவர்களின் நிலைமை என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். என் தங்கமே, அப்பன் சொல்வதை முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிந்துவிடும். நான் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் தரமான பல சம்பவங்களையும் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா? நாம் என்ன செய்தாலும் இங்கே யார் கேட்கப் போகின்றார்கள்? நாம் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டு நமக்கு என்னவென்று இருந்து விடலாம் என்று சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் நீ இந்த கருப்பனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் உணரவில்லை. என் பிள்ளையே, ஒருவேளை அவர்கள் தெரிந்தும் தான் இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களில் இருந்து அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் மீண்டு வந்து விட முடியாது. இனி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்படும். மற்றவர்களுக்கு காயங்களை கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். என்னாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் நம் வாழ்க்கை என்னவாக முடியும் என்பதை அவர்கள் தானே இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்குவார்கள்.
என் அன்பு பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து மீண்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கி சமாளித்து மேலே எழுந்து வந்திருக்கிறாய். என் தங்கமே, நீ படும் இந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கூட நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் படும் கஷ்டமெல்லாம் நீ பார்க்கத்தான் போகிறாய். நீ எத்தனையோ உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றாய். ஆனால் உன்னிடத்திலே இருந்து அவர்கள் உதவிகளை பெற்றுவிட்டு சிறு துளி அளவு கூட உன்னை மதிக்கவில்லை. அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க தயாராகவும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்கள் கஷ்டப்பட்டால் என்ன, அதை பற்றிய கவலை நமக்கு என்ன வேண்டியது இருக்கிறது? அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. என் அன்பு குழந்தையே, இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்றாக இருக்கவே முடியாது. இப்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களுக்கு தண்டனையை தக்க நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பெரியதாகத்தான் இருக்கும். பல மடங்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து சாதித்து காட்ட வேண்டும். அவர்கள் எண்ணங்களை தவிடுபொடியாக்கி விட வேண்டும். என் பிள்ளையே, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ஒரு நாளும் ஈவு இரக்கங்கள் காட்டக்கூடாது. பரவாயில்லை, பாவம், விட்டு விடலாம் என்று யார் சொன்னாலும் பரவாயில்லை. என் தங்கமே, நீ மட்டும் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை உதிர்த்து விடாதே. அவர்களை மன்னித்து விடக்கூடாது. இதுபோன்று மன்னித்து விடக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யாரை பற்றியும் கவலை இல்லாமல் அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்று நாம் இப்படியே விட்டு விடுவோமானால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள். அப்படியே யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு மீண்டும் அவர்களை மன்னிப்பதற்கு நீ துணிந்து விடாதே. அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நீதியாகும். என் அன்பு பிள்ளையே, அதனால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மன்னித்து மறந்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒரு நாளும் தயாராகி விடாதே. அப்படி நீ செய்துவிட்டால் உன் அப்பன் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை அவர்கள்தான் உணர வேண்டுமே தவிர நாம் மன்னிப்பதால் அவர்கள் ஒருபோதும் திருந்துவது கிடையாது. இந்த தண்டனையின் மூலம்தான் நாம் இனி யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையாகவே மனம் திரும்பி வந்து விடுவார்கள். உண்மையாகவே மனம் திருந்தி வந்து விட்டார்கள் என்றால் இந்த கருப்பண்ணசாமி அவர்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பினை கொடுக்கக்கூடியவன்தான். மன்னிப்பில் உண்மை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, அவர்களுடைய மன்னிப்பில் உண்மை இல்லை என்றால் என் பிள்ளையே, நீ நிச்சயமாக மீண்டும் ஒரு தவறை செய்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனால் நீ மீண்டும் அந்த தவறை செய்துவிடக்கூடாது. அவர்கள் மன்னிப்பினை கேட்டாலும் கூட நீ அவர்களை மன்னித்து விட்டு இது போன்ற மனிதர்களிடமிருந்து சற்று நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் கெடுக்கலாம் என்று நினைக்கின்ற இந்த கேடு கெட்ட மனிதர்கள் மத்தியில் என் குழந்தையே, நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதை நீ உணர்த்தி காட்ட வேண்டும். இந்த அப்பன் கருப்பண்ணசாமியின் பிள்ளையாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும். என் பிள்ளையே, நீ உறக்கச் சொல்ல வேண்டும், நான் கருப்பனின் பிள்ளைதான் என்று.
இனிமேலும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் எதுவும் செய்து விடாதபடி அடுத்தவர்களின் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் நான் இருக்கின்றேன். அவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் இனி அவர்கள்தான் பொறுப்பாவார்கள். அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் மட்டுமே பொறுப்பாகப் போகிறார்கள். இதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நினைத்ததை செய்து கொண்டே இருந்தால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு அழகானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே,
சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும்.
அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது.
நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.